வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கல். 2026 சட்டசபை தேர்தலில் பெரும்பான்மையான இடங்களில் திமுக தோல்வியே தழுவும் என்ற புதிய கருத்து கணிப்புகள் வெளியாகியுள்ளது. ஸ்டாலின் அவர்கள் என்னதான் மக்களிடம் திமுக நல்லது செய்ததை தெரிவித்தாலும் மக்களுக்கு கடந்த 4.5 ஆண்டுகளாக திமுக செய்தது என்ன? சொன்ன வாக்குறுதிகள் முழுமையாக நிறைவேற்றப்பட்டதா? விவசாயிகளது நிலைமை முன்பு இருந்ததை விட தற்பொழுது மிகவும் பரிதாப நிலைமைக்கு மாறியுள்ளது. தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சீர்கேடு என்று வரிசையாக சொல்லிக்கொண்டே போகலாம். ஸ்டாலின் அவர்கள் மன கவலையில் இருப்பதாகவும் எப்படியாவது 2வது முறை முதல்வராக பொறுப்பேற்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இருப்பதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. ஆனால் நிச்சயம் இது சாத்தியமே கிடையாது. ஏனென்றால் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை பொறுத்தளவிற்கு 2026 சட்டசபை தேர்தலில் திமுக மிகப்பெரிய ஒரு தோல்வியை தழுவும் என்பதில் நாம் அழுத்தம் திருத்தமாக கூறலாம். முதலில் திமுக கூட்டணி தொடருமா என்று கேட்டால் அதுவே மிகப்பெரிய ஒரு சந்தேகம்தான். ஏனென்றால் 2026 சட்டசபை தேர்தலில் காங்கிரஸிற்கு கடந்த முறை 25 தொகுதிகள் தான் கொடுக்கப்பட்டது. ஆனால் இப்பொழுதோ காங்கிரஸ் 50 தொகுதிகள் கேட்டுள்ளது. குறைந்தது 45 தொகுதிகளாவது பெற்றுவிட வேண்டும் என்று டெல்லி மேலிடம் காங்கிரஸிற்கு அழுத்தம் கொடுத்து வருவதன் காரணமாக காங்கிரஸோ திமுகவிற்கு அழுத்தம் கொடுத்து வருகிறது. ஆனால் 25 தொகுதிகளுக்கு மேல் எங்களால் கொடுக்க முடியாது. கட்சி பணிகளுக்கான பணங்களை வேண்டுமானாலும் நீங்கள் கேட்கின்ற பணத்தை கொடுக்கிறோம் என்பதற்கேற்ப பேச்சுவார்த்தை நடத்தினாலும் அது சரியாக வராது என்பதையும் தெரிவித்துள்ளனர். ஒருவேளை 25 தொகுதிகள் கொடுத்து ஆட்சியை திமுக கைப்பற்றினால் அதிகாரம் வழங்குவீர்களா என்று இதுவரை இல்லாத பேச்சையும் காங்கிரஸ் கேட்க ஆரம்பித்துவிட்டது. இதற்கு காரணம் விஜய் அவர்கள்தான். முதல் மாநாட்டிலேயே எங்களது கட்சியில் இணைந்தால், கூட்டணி அமைத்தால் ஆட்சியிலும் அதிகாரமும் நீங்கள் கேட்கின்ற தொகுதியும் நிச்சயமாக கிடைக்கும் என்பதை தெள்ளத்தெளிவாக விஜய் அவர்கள் பேசியிருந்தார். இதனால்தான் ஸ்டாலின் அவர்களுக்கு மிகப்பெரிய சிக்கல். தோல்வியடைந்து விடுவோமோ என்று மனக்கவலையிலும் ஸ்டாலின் அவர்கள் இருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. திருநெல்வேலி, சேலம், தருமபுரி போன்ற மாவட்டங்களுக்கு சென்றாலும் அங்கு வரவேற்புகள் இல்லை என்பதும் தெரிய வருகிறது. ஸ்டாலினுக்கு முழுக்க அதிமுகவை விட தாவேகாவை பார்த்துதான் பயப்படுவதாக தற்பொழுது கருத்து கணிப்புகளும் வெளியாகியுள்ளது. உங்களது பகுதியில் ஸ்டாலின் வந்தால் அங்கு வரவேற்பு இருக்குமா அல்லது விரட்டி